ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சுண்டக்காய் செடியை பார்ப்போமா? இருங்க, சின்னோண்டு செடியாக நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப நான் காட்டினேன்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய செடியாக இருக்குங்க. எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? நம்ம இலைகளை நிறையா கட் பண்ணி விடணும். அப்போ தான் அது நிறையா பூக்கள் வைக்கும். நான் இலையெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விடுவேன். பாருங்க இவ்வளோ முட்டு, எவ்வளோ இது பெஞ்சு இது வச்சுருக்கு பாருங்கள். சுண்டக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஏறுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான. இப்போ தான் பூ நிறையா வச்சுருக்கு. நான் இலையெல்லாம் கட் பண்ணி விடுவேன். அது நிறையா பூ வச்சுருக்கு. எவ்வளோ முட்டை வச்சுருக்கு பாருங்க, எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம துக்குனோண்டு சின்ன மருதாணி செடியாக வச்சோமா, சின்னோண்டு வச்சேன். பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஆனால் நல்ல சவக்கும் மருதாணி. அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. பாய். இங்கே சுண்டக்காய் இதெல்லாம் கொஞ்சம் தேறிடுச்சு. இதெல்லாம் பறிக்கலாம். இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டு புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. நல்லா அலசிட்டு அரிஞ்சு வதக்கி விட்டு, நல்லா வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா இது விட்டால் நல்லா பெருசாக இருக்குங்க சுண்டக்காய். ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய். இது சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் மல்லு கட்டி கொடுக்கணும். இதை நல்லா வத்தல் போடலாம், வத்த குழம்பு வைக்கலாம். வத்தல் போட்டு அதை வறுத்து எண்ணெயில் நல்லெண்ணெயில் வறுத்து சாதத்தில் பசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. இந்த வயிற்று பொறுமலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க சூப்பராக இருக்கும். சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. வயிற்று பிரச்சனை, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது சுண்டக்காய் சாப்பிட்றது. ரத்தம் இதாகும். இங்கெல்லாம் இருக்குது பிஞ்சு வச்சுருக்கு. பூ பிஞ்சு நிறையா வச்சுருக்கு. அவ்வளோதாங்க நம்ம வீட்டு சுண்டக்காய் செடி. நாளைக்கு சாம்பார் வைக்கலாம்.